சார் நீங்க இங்க கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, உங்கள நீக்கிட்டோம் அப்படின்றது மட்டும் தான் வெளில தெரியுது. நீங்க கேள்வி கேட்டு நீக்கப்பட்டீங்க அப்படின்றது கூட எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. உதயா அவர்கள் நீக்கப்பட்டுட்டாருன்றது மட்டும் தான் தெரியும். எதனால நீக்கப்பட்டார்? கரெக்ட்டுங்க. நாங்க எப்பயுமே எல்லாருமே ஒரு டீம் தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இன்னுமே அந்த டீம்ல வந்து நான் ஒரு குடும்பமா தான் நாங்க பழகுறோம். ஆனா டீமே வெளில தூக்கலையே. சோஷியல் ஓட்ல என்ன நடந்ததுன்னு தெரியும். அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தத பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஒரு லெட்டர் போட்டாருங்க பாக்யராஜ் சார். இந்த லெட்டர் தப்பு, சங்கத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டுன்னு கூட பார்க்காம அவங்க நீக்கினாங்கன்னா பாக்யராஜ் சார் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசினேன் சார், பொதுக்குழுக்கு ஒரு லெட்டர் இல்லை உதயா என்ன சேர்த்துட்டாங்க. அவருக்கு தெரியல சார், இன்னும் நீக்கப்பட்டிருக்கிறார். நிரந்தரமாக நீக்கப்பட்டதை நான் கேள்விப்பட்டேன். பாலிடிக்ஸ்ல மட்டும்தான் இவ்வளோ இது இருக்குன்னு பார்த்தா நடிகர்கள் சங்கத்திலையும் இவ்வளோ வந்து ஒரு என்ன ஏன் இப்படி பண்றாங்கன்றது எனக்கு புரியல. லைஃபே ரொம்ப ஷார்ட். இதெல்லாம் பத்தி பேசணுமா, பேசினா நம்மளுக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்றதான் இருக்கு. வாழ்ற வாழ்க்கையே கம்மி. இதை போய் ஒருத்தனை குறை சொல்லி இன்னொருத்தனை குறை சொல்லிக்கிட்டு இன்னொருத்தனை ஈகோ பார்த்துக்கிட்டு கார்த்தி பிரதர் மேல வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. கார்த்தியே வந்து இப்போ ஏன் இப்படி வந்து ஒரு விஷயத்துக்குலாம் உடன்படுறாருன்றதே எனக்கு தெரியல. அவர் கூட ஏதாவது பிரஷர் இருக்கும்ல சார்? அது பாத்தீங்கன்னா நாசர் சார் வந்து அவரால் பேசவே முடியல. அவர்கிட்ட நீ மைக் கொடுங்கனாங்களே சார். இது நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும் இல்லையா? எனக்கு பயம் இல்லைங்க. நீங்க கேள்வி கேட்கும் போது 1000 கேள்வி நானும் கேள்வி தானே கேட்குறேன். இது பதில் சொல்லுங்க. நான் ஒன்னே ஒரு விஷயம், எல்லாமே ரூல்ஸ் படி பேசுறாங்க, எல்லாமே ரூல்ஸ் படி நடக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவங்க ரூல்ஸ் படி எதுவுமே பண்றது இல்லை. நானும் கேள்வி கேட்பேன், நியாயத்தை தான் கேட்குறேன். நீங்க கேள்வி கேட்டீங்க, கேள்வி கேட்கும் போது மட்டும் நாங்க வந்து ஒரு மாதிரி புரட்சி பண்றோம். அப்ப நான் பண்றது நான் வறட்சியா? நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஜனநாயகப்படி தேர்தல் நடக்கணும். நிரந்தரமாக இப்போ நீக்க போறீங்க. நான் எலெக்ஷனில் நிற்கல. ஆனால் நீங்கள் ஜனநாயக முறைப்படி எலெக்ஷனில் வாங்கலை. இது என்ன ஆகுதுனாங்க, நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பொதுக்குழுக்கே நிறைய பேர் வராத மெம்பர்ஸை வச்சு ஒரு 100 பேரை வச்சு மெஜாரிட்டியாக வந்துச்சு சொல்லிட்டுன்னு அர்த்தம். அப்போ நடிகர் சங்கத்தையே வந்து ஒரு கும்பல் கிட்டேருந்து மீட்கக்கூடிய அந்த நிலைமையில தான் நடிகர் சங்கமே இருக்கு. இவங்க வந்து செயல்படலன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்களை மீட்டு இவங்களை வந்து தூக்கி போடணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. அதாவது வேணும்னா வந்து உண்மையிலே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னா, என்னை தனிப்பட்ட முறையில் அவங்க என்னை தாக்குதல் பண்ணி இப்போ என்னோட படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட டெபிட்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் எனக்கு ஒரு மிரட்டல் வரும். ரஜினி அவர்களாகட்டும் சரி, இல்லை கமல் அவர்களாகட்டும் சரி, இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஆகும் சார் இந்த சங்கம்? அப்போ ரஜினி சார், கமல் சாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இன்ஃபிளாட் இந்த பில்டிங்காக இப்போ எவ்வளோ பேர் டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமே சார். அது மிகப்பெரிய விஷயங்க. நான் அதுதான் சொல்ல இருந்தேன். இந்த நேரத்தில் சங்கம்னு நீங்களே ஒரு படம் எடுத்துட்டா வந்து பயங்கர ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். செம்மையா ஹிட் ஆகுங்க. ஏன்னா அது வந்து பெரிய கான்ட்ரவர்சியாகவும் நாசர் சொன்னார். நாசர் சார் ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பராக இருக்கிறதா அந்த மீட்டிங் போகும்போது சொன்னார், சும்மா காமெடிக்கு நீக்கப்பட்டவங்க கிட்ட பேசலாமான்னு எனக்கு தெரியல. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போறவர் யார் அப்படின்னா ஏஎல் உதயா. இவருக்கு வந்து பெரிய இன்ட்ரடக்ஷன் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் வந்து ஆல்ரெடி ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பராக இருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து நடிகர் சங்கத்திலையும் வந்து கவுன்சில் மெம்பராக இருந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் நீங்க இங்க கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்களை நீக்கிட்டோம் அப்படின்றது மட்டும் தான் வெளில தெரியுது. நீங்க கேள்வி கேட்டு நீக்கப்பட்டீங்க அப்படின்றது கூட எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. உதயா அவர்கள் நீக்கப்பட்டுட்டாருன்றது மட்டும் தான் தெரியும். எதனால நீக்கப்பட்டார், இந்த சங்கத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்க வெளில சொன்னாதானே சார் தெரியும். கரெக்டுங்க. நாங்கள் எப்பயுமே எல்லாருமே ஒரு டீம் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அந்த டீமில் வந்து நான் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் பழகுறோம். ஆனால் டீமே வெளில தூக்கலையே. டீம் அதாவது அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், என்னை பற்றி தெரியும். அவங்க எல்லாருக்கும் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக வந்து இந்த பில்டிங் கட்ட வேண்டிய ஐஸ்வரி சாரை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது வந்து ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து இவங்க சொல்கிறாங்க வைரஸ்ன்றாங்க, இன்றைக்கி என்னென்னமோ சொல்கிறாங்க, நிறையா அந்த பேச்சில் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நான் சொல்கிறேன், இன்றைக்கி நடிகர் சங்கம் அப்படின்னு ஒன்று வந்து இந்த பீரியடில் அவர் இப்போ இல்லைங்க, அவங்க அப்பா நினைவு நாளுக்கெல்லாம் எல்லா நாடக கலைஞர்களுக்கும் பென்ஷன் கொடுக்குறாரு. மாதம் இவர் பென்ஷன் கொடுத்துட்ருக்கிறார். கிட்டத்தட்ட 300-350 பேருக்கு இவர் பென்ஷன் கொடுக்குறாரு. ரொம்ப ஏஜ் கேட்டகரிஸ்லாம் இவர் இப்போ இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தனியாக 2 கோடி ரூபா சங்கத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. 2 கோடி ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்து கம்மியாக வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவும் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஃபஸ்ட்டு
அவர் வந்து இந்த பில்டிங்கோடைய இது வரும்போது அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் அந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்தணும் இல்லையா, ஆமா சார். அதுக்கு பர்மிஷன் எல்லாமே இவர் சொந்த செலவில் தான் போட்டு பண்ணியிருக்கிறாரு. வெளில தெரியல சார். சரி, அதாவது பாருங்க, இது சொந்த செலவில் போட்டு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் சொல்லாமல் நிறையா பேருக்கு காலேஜ் டோட்டல் ஃப்ரீ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இது இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நாள் பில்டிங் டைமில் வந்து என்கிட்ட கார்த்தி பிரதர் வந்து சொன்னார், பிரதர் ஏசிஎஸ் சார்கிட்ட லோன் கேட்கலாமா? லோனாக நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், ஏசிஎஸ் கிட்ட சார்கிட்ட போய் நான் போய் பார்த்து, ஏசி சண்முகம் சார் எம்ஜிஆர் காலேஜ் ஆரம்பி போய் பார்த்து நாங்கள் அவர்கிட்ட போய் வந்து நான் ஒரு 3 கோடி ரூபா 5 கோடி ரூபா கேட்டேன். 3 கோடி ரூபா வந்து வட்டி இல்லாத கடனை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்குறாரு சார். நடிகர்கள் போய் நீங்க அது இல்லை, அது வந்து கொடுத்துருக்குறாரு. அது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து எனக்கு ஐஸ்வரி சாரும் வந்து சப்போர்ட் பண்ணார் ஏசி சார் கொடுக்கறதுக்கு. ஸோ நான் போய் ஃபஸ்ட்டு கேட்டு வாங்கினது. அதுக்கப்புறமா இல்லாமல் ஏசி சண்முகம் சார்கிட்ட நான் என்ன பேசணுன்னா, நம்ம நடிகர் சங்க மெம்பர்ஸுக்கு மருத்துவம், அதாவது ரொம்ப கஷ்டப்படுற நாடக கலைஞர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து இலவச மருத்துவம் ஆப்ரேஷன் முதல் கொண்டு அவர் பண்ணுறதுக்கு மருந்து செலவு மட்டும்தாங்க நாங்கள் அந்த காசு தரணும். மற்ற எல்லா ஆப்ரேஷன், நான் சொல்கிறது மூட்டு வலியாக இருக்கட்டும், எந்த வழியாக இருக்கட்டும், மெயின் ஆப்ரேஷன்லாம் அவருடைய காலேஜில் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி மெம்பர்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வருஷம் ரொம்ப நல்லா படித்த மாணவர்களுக்கு நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு 50 சீட்டு, அதுக்கப்புறம் அப்படியே 100 ஆச்சு. இது எல்லாம் அவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும். உதயான ஒருத்தர் இருந்து பண்ணி கொடுத்தாங்க. இது யாருக்கும் வெளியில் தெரியாது. இப்படி இருக்கிற போது இது எல்லாமே தெரியும். இது எல்லாமே இந்த பாலமுருகன் ஒரு முன்னாள் மேலாளர் ஒருத்தர் இருக்கிறார், அங்கே இருந்தார், இப்போ இல்லை. இப்போ வந்து அவரையும் தூக்கிட்டாங்க. அவர் ரொம்ப சின்சியராக இருந்தார். இவங்க டீம் ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய அந்த போஸ்டல் ஓட்டிலலாம் என்ன நடந்ததுன்றது அவருக்கு தெரியும். நீங்கள் அவரை ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் சார். பாலிடிக்ஸ்ல மட்டும்தான் இவ்வளோ இது இருக்குன்னு பார்த்தா நடிகர்கள் சங்கத்திலையும் இவ்வளோ வந்து ஒரு பாலிடிக்ஸ் நான் என்ன சொல்கிறேன், நான் இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு புரியல. லைஃபே ரொம்ப ஷார்ட்டு. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நான்லாம் வந்து இதெல்லாம் பற்றி பேசினா நம்மளுக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா வாழ்கிற வாழ்க்கையே கம்மி. இதை போய் ஒருத்தனை குறை சொல்லி இன்னொருத்தனை குறை சொல்லிக்கிட்டு இன்னொருத்தனை ஈகோ பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இந்த லைஃப் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஸோ இப்படி இருக்கிற டைமில் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? எனக்கு கார்த்தி பிரதர் மேலே தான் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்குது. அது கார்த்தியே வந்து இப்போ ஏன் இப்படி வந்து இது மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்குலாம் உடன்படுறாருன்றதே எனக்கு தெரியல. செயற்கன்னு சொல்லுவாங்களே சார், மேபி அதை நம்ம சொல்லக்கூடாது. பட் எனக்கு அவர் மேலே ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருந்தது. விஷாலாவது செய்ய மாட்டார். கார்த்தி வந்து சின்சியர் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர் ஒர்க்கர். நடிகர் சங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தூண். அவர் கூட ஏதாவது பிரஷர் இருக்கும்ல சார்? மேபி அவர் வெளில சொல்லாததுனால நமக்கு ப்ராபபிலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாசர் சார் வந்து அவரால பேசவே முடியல. அவர்கிட்ட நீ மைக் கொடுங்கனாங்களே சார். இது நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அப்படிதான் சார், நாங்களும் மீடியால தான் சார் இருக்கோம், நாங்களும் நிறைய பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் இருக்கு. இது வந்து ஏன் அப்படின்னா அது மாதிரி வந்து இருக்காங்க. எனக்கு பயம் இல்லைங்க. நீங்கள் கேள்வி கேட்கும் போது 1000 கேள்வி நானும் கேள்வி தானே கேட்குறேன். இது பதில் சொல்லுங்கள். நான் ஒன்றே ஒன்று விஷயங்க, எல்லாமே ரூல்ஸ் படி பேசுகிறாங்க, எல்லாமே ரூல்ஸ் படி நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ரூல்ஸ் படி எதுவுமே பண்ணுறதில்ல. பைலான்றாங்க எல்லாரும். நீங்கள் ட்ரஸ்ட்டு, சங்கத்துடைய ட்ரஸ்ட்டு, அதில் வந்து நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுலேருந்து 3 பேர் எடுப்பாங்க. 3 பேர் தான் எடுப்பாங்க. நிர்வாக குழுவில் 3 பேர் எடுப்பாங்க, செயற்குழுவில் 3 பேர் எடுப்பாங்க, பொதுக்குழுவில் 3 பேர் எடுப்பாங்க. நிர்வாக குழுவில் யூஸ்வல் தலைவர் வந்துடுவார், செயலாளர் வந்துடுவார், பொருளாளர் வந்துடுவார். செயற்குழுவில் கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணுவாங்க, ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. பொதுக்குழுவில் வந்து கமல் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட், நம்ம சீனியர் மோஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுவாங்க. அது 3 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போது டீடு படி பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கணும். அந்த டீடில் அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு எப்படினே தெரில, பொதுக்குழு உறுப்பினரான அண்ணன் துணைத் தலைவர் அவர் திருப்பி ட்ரஸ்ட்டில் எப்படி வந்தாருன்றது தெரில. எப்படி சார் அதெல்லாம் பாசிபிள்? இல்லை, நீங்கள் வாங்க வரல அதை பற்றி கூட சொல்லலை. ஆனால் உங்களுக்குன்னு ஏன் ரூல்ஸை மாற்றிக்கிறீங்க? இப்போ நாங்கள் அதுதான் பைலா படி பார்த்தீங்கன்னா எதுவுமே பைலா படி நடக்கலையே. கேட்டால் வீட்டில் போய் கையெழுத்து வாங்குறன்ற ஒரு சொல்கிறது ஒரு பைலாவா சார்? இப்போ சொல்ற மாதிரி உங்க சங்கங்கள்லேருந்து நீக்கினாங்கல்ல சார், அவங்களே பேசாம ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கே சார். எத்தனை சங்கங்க இப்பயே ஏகப்பட்ட சங்கம் இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு மேஜர் சங்கம், ஒரு சங்கம். அதுக்கு ஒரு சங்கத்துக்கு இல்லாமல் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில்னு ஒரு சங்கம், அதுக்கப்புறம் கில்டுன்னு ஒரு சங்கம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் இல்லைங்க சார். அதாவது சங்கம் இருக்கணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அது எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா இருந்து ஈகோன்றது மட்டுமே உடைக்கணுங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து பதவியில் வரணும்னு ஆசைப்படலைங்க. நடிகர் சங்கம் உறுப்பினராக கூட நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் நானும் கேள்வி கேட்பேன், நியாயத்தை தான் கேட்குறேன். நீங்கள் கேள்வி கேட்கும்போது மட்டும் நாங்கள் வந்து ஒரு மாதிரி புரட்சி பண்ணுறோம். அப்போ நான் பண்ணுறது நான் வறட்சியா? எல்லாம் இல்லையே. சும்மா இப்படியோ ஒரு சீனை போட்டுக்கிட்டு என்ன கேட்டால் நீங்கள் பெரியப்பா நான் ஒரு பெரிய இட்டு கொடுக்குற நடிகர் இல்லை அப்படின்னு சொல்லி நான் 18 வருஷமாக நான் 17 படம் பண்ணிட்டேன், 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்.
என் அப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் யாரால் வளர்க்கப்பட்டவன்றது தெரியும், நான் எனக்கு பேர் வச்சது யாருன்னு சார் தெரியும். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இல்லை சொல்கிறேன் என்னன்னா, இப்போ நான் உங்ககிட்ட இந்த மீட்டிங் சக நடிகர் எப்படி சார் இல்லை அவங்களால இந்த இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்குற இந்த ஒரு மீட்டிங் இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னா, என்னை தனிப்பட்ட முறையில் அவங்க என்னை தாக்குதல் பண்ணி, இப்போ என்னோட படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட டெபிட்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் எனக்கு ஒரு மிரட்டல் வரும். எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நம்ம உண்மையாக இருக்கிறோம், நம்ம தைரியமாக இருக்கிறோம், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. இல்லைனா நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கவே மாட்டேன். நான் பாட்டு அது மேட்ரு இல்லை, நியாயமாக பேசுங்க. என்ன இப்போ நீங்களே இருங்க, நீங்களே பதவியில் இருங்க, நீங்களே ஜெயிச்சுட்டு போங்க. அது எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சிருங்களேன். நல்லது பண்ணியிருக்கணும் போது ஏன் உங்களுக்கு எலெக்ஷன் வைக்க முடியல? என்ன போய் பயமா? நான் கேட்குறேன், என்ன பயமா? கடைசியா எப்போ தேர்தல் நடந்தது நடிகர் சங்கத்துலன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. கடைசியா எப்போ இவங்க எல்லாரும் பிரஸ் மீட் வச்சு ஜனங்களை இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், சரி ஓகே எலெக்ஷன் செலவு இப்போ அப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கலாம் சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க. இந்த 3 வருஷம் என்ன பண்ணீங்க? இந்த 3 வருஷம் யாரும் எதுவுமே டச் பண்ணல. டக்குன்னு 3 வருஷம் ஓடிச்சே. கவுண்டிங்க்கு தப்பாக நடந்தது, அதுக்கு நாங்கள் வெளியில் வந்தோம். கவுண்டிங்கில் வந்து போஸ்டல் ஓட்டில் விட அதிகமாக ஓட்டு வந்தது, அதுக்கு தான் பாய்கட் பண்ணோம். அதுக்கு தான் பாக்யராஜ் சார் மெம்பர்ஸுக்கு லெட்டர் போட்டார். என்னென்னா போஸ்டல் ஓட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியும், பட் இருந்தாலும் அவங்களுடைய வெற்றி ஆக்கப்பட்டது. அதனால் அந்த வெற்றியை வந்து நம்ம எல்லாரும் வந்து ஓகே இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஒரு லெட்டர் போட்டாருங்க பாக்யராஜ் சார். இந்த லெட்ரு தப்பு, சங்கத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு இயக்குனர்னு கூட, மிகப்பெரிய ஒரு லெஜெண்டுன்னு கூட பார்க்காம அவங்க நீக்கினாங்கன்னா, அதை தான் அவருக்கு புரியல. அவருக்கு நினச்சிட்டு இருக்காங்க, சார் நினச்சிட்டு இருக்காங்க, பாக்யராஜ் சார் நினச்சிட்டு இருக்காங்க. நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசினேன், சார் பொதுக்குழுக்கு ஒரு லெட்டர்லாம் இல்லை உதயா என்னை சேர்த்துட்டாங்க. அவருக்கு தெரியல, சார் இன்னும் நீக்கப்பட்டிருக்கிறார், நிரந்தரமாக நீக்கப்பட்டதை நான் கேள்விப்படுறேன். 2 பேருமே, நான் பாக்யராஜ் சார், பாபி சார். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சீனியர் நடிகர்கள் இருக்காங்கல்ல சார், ரஜினி அவர்களாகட்டும் சரி, இல்லை கமல் அவர்களாகட்டும் சரி, அந்த மாதிரியான ஒருத்தவங்க வந்து குரல் கொடுத்து இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஆகும் சார் இந்த சங்கம்? அப்போ அப்படி அந்த மாதிரி இன்வால்வ் ஆனாங்கன்னா அது வேறு மாதிரி எல்லாமே. இப்போ ரஜினி சார், கமல் சார் வந்து என்னென்னா அந்த பில்டிங் வரணும். ரஜினி சார், கமல் சாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இன்ஃப்ளாட் இந்த பில்டிங்காக இப்போ எவ்வளோ பேர் டொனேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுமே சார். அது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். இந்த நேரத்தில் நான் திரு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் உதயநிதி பிரதருக்கும் நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ரைட் நோ வந்து அந்த சங்கம் வந்து அவங்களுக்கு டெபாசிட் கொடுத்து ஃபஸ்ட்டு உதய் சார் தான், மாண்புமிகு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து துவக்கி வச்சது. அதுக்கப்புறம் விஜய் சார் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்காங்க, தனுஷ் சார் கொடுத்துருக்காங்க, ரஜினி அவர்கள் கூட ரஜினி சார் கொடுத்துருக்காரு, கமல் சார் கொடுத்துருக்காங்க. சாரி, மெயின் 2 பேர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிலாம் கொடுக்கும்போது நமக்கு சப்போர்ட் இருக்குல்ல. நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்குங்க நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் தலையீடு அதெல்லாம் சொல்கிறாங்க. சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் தலையீடும் எப்பவுமே இருந்ததில்லை. அது என்னன்னா அது ஒரு மாயை மாதிரி உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு எதுவுமே இல்லை, பிம்பம் தான் கிரியேட் ஆயிருக்கு. அந்த பிம்பம் கிரியேட் பண்ணி அதை லாபி ஆக்கிக்கிறாங்களே தவிர எந்தவித அரசாங்கமோ எந்தவித இதுவோ அவங்க பண்ணுறதே கிடையாது. இதை வந்து ஒரு லாபி ஆக்குறாங்க, அவ்வளோதான். விஷால் அவர்கள் சொன்ன ரீசெண்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து நான் வந்து அரசியலுக்கு உள்ள வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க சார். அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்காரு, அவர் இந்த மாதிரியான ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இதில் இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் விஷால் வந்து இப்போ நான் ரொம்ப அக்கறைப்படுறது அவனுடைய உடல்நிலை மட்டும்தான். ஏன்னா கொஞ்சம் அவன் ஹெல்த் கான்ஷியஸ் பண்ணி, ஏன்னா வந்து அவர் ஆக்சுவலி வந்து அவன் வந்து ஒரு நல்லவர் தான். ஆனால் அவர் பேசுகிறதும் அவர் செயலும் தான் வந்து அவர் ஒரிஜினலாக பேசுறது செஞ்சிட்டாருனாலே அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியான நடிகர். அவர் சொல்கிறது எல்லாமே இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நானே அப்படி நம்பி தானே நான் எங்கள் அப்பாவை எதிர்த்து எலெக்ஷனில் தயாரிப்பாளர் சங்கத்தில் நின்று அவருக்காக அப்படி தானே பாண்டவர் அணியில் நின்னோம். அப்படி தானே எல்லாமே இப்போ ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்தில் நானும் திரு ஆர்.கே. சுரேஷ் அவர்களும் என்னுடைய நண்பன் அப்போ வந்து எங்கள் படத்துக்காக ரிசைன் பண்ணுன்னு சொன்னாங்க. எங்கள் படத்துக்காக மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ பல விஷயங்கள் அவர் கரெக்டான செயல்பாடுகள் இல்லை, அதனால நாங்கள் அந்த டைமில் நீக்கிறோம். இதில் நிறைய கமெண்ட் வந்தது, உதயாவுடைய படமும் வந்து தேட்டரில் ஓடல, அது என்னமோ வருதுங்க. நான் யூடியூபுக்கு குறிப்பாக வந்து பேட்டி கொடுக்கறதுக்கே பின்னாடி கமெண்ட்டுகளில் வந்து யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க. அதனால் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது. அது என்ன ஆகுதுன்னா தப்பான ஒரு இது கிரியேட் ஆகுது. இந்த உலகத்தில் பாசிட்டிவ்ன்றது ஜனங்களுக்கு யாருமே கிடையாது. நெகட்டிவாக நம்மளை தாழ்த்தி ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவனுக்கு சந்தோஷம்.
அது சமுதாயத்தில் ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு. இப்போ வர வர ரொம்ப நெகட்டிவாக போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு ரைட்லி செட் சார், வி அக்செப்ட் இட். இட்ஸ் ட்ரூ. அது ரொம்ப நெகட்டிவாகவே நம்ம அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்மளுக்கும் ஒரு பக்குவம் வந்துருச்சு, நம்மளுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு. இதுக்கு மேலேயே நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி தெரியுமா சார் மைண்ட் செட் ஆயிடுச்சு, இக்னோர் பண்ணிட்டு போறதுன்றது ஓகே பெஸ்ட் அப்படின்ற இக்னோருங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம மனசில் உள்ளதை சொல்லணும்னா நம்ம மனசு வெடிச்சிருது. இப்போ நீங்கள் கூப்பிட்டதுக்கு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் உண்மை. இதை அவங்க யாராலையும் மறுக்க முடியாது. யாராலையுமே மறுக்க முடியாது. உதயா எதுவுமே நடிகர் சங்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டு வருவீங்க போவீங்கன்னு சொல்லவே முடியாது. நான் வேலை பார்த்துருக்கேன். இதே தயாரிப்பாளர் நடிகர்களுக்காக போய் நான் லேபில் போய் நின்றுருக்கேன். ஒரு செயற்குழு உறுப்பினராகவே நின்றுருக்கேன். இவங்க யாருமே போய் அதெல்லாம் பண்ணலை. அப்பயே நல்லா பாராட்டியிருக்காங்க, கார்த்திகெல்லாம் பாராட்டியிருக்காங்க, எல்லாம் பாராட்டியிருக்காங்க. இவங்க ஏன் அதை வெஞ்சன்ஸாக கிரியேட் பண்ணுறாங்க இப்போ எனக்கு தெரியல. ஒருத்தர் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லை சார், இது ஒருத்தரால மட்டுமே அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. இதுக்கும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு குழு மாதிரி இருந்ததானே சார் உங்களுக்கு அகைன்ஸ்டா இது பண்ண முடியும். செயற்குழுவில் வந்து பாதி பேர் வரதில்லை. இவங்களா ஒரு தீர்மானம் போடுறாங்க, இவங்களா ஒன்று நிறைவேற்றுறாங்க, செயற்குழு முடிவுன்றாங்க. பொதுக்குழுலையும் அப்படிதான் 4 கைத்தட்டல் வந்தால் ஏகோபித்த பாராட்டு. எனக்கு ஜெனரல் பாடின்றது எனக்கு அதுதான் சொல்கிறேன். இந்த சங்கம்னு ஒரு படம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சங்கத்தில் என்ன நடக்குதுன்னு சங்கம் அப்படின்ட்டு சங்கம்னு நீங்களே ஒரு படம் எடுத்துட்டா வந்து பயங்கர ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். செம்மையா ஹிட் ஆகுங்க. ஏன்னா அது வந்து பெரிய கான்ட்ரவர்சியாகவும் என்ன நடக்குதுன்றதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சங்கம்ன்றது ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா என்ன நடக்குது, எது நடக்குது, உள்ள என்ன நடக்குதுன்றது கண்டிப்பா மக்களுக்கு தெரிஞ்சாகணும். ஆமாம், இது வந்து நிறைய ஒரு ஐவாஷாக இருக்குது நிறைய விஷயங்கள். ஆனால் நல்லா பண்ணலாங்க எல்லா மெம்பர்ஸுக்குமே. இன்றைக்கி நாடக கலைஞர்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அவங்களாம் நம்மளை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த நாடக கலைஞர்கள்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்போ நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால், சார் எங்களால் பேசினா நீக்கிடுவாங்க சார், நாங்கள் பேச முடியாது சார், எலெக்ஷன் எங்களுக்கு வேணும் சார். இப்போ அவங்க நிறைய பேர் கோர்ட்டுக்கு போகிறதா நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் எலெக்ஷன் வேணுன்றதுக்காக. பட் என்னால் நான் நினைச்சாலும் கூட ஏன்னா நான் என்னுடைய உறுப்பினருக்காக நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். பூச்சி முருகன் அவர் எப்படி சார் எல்லா விஷயங்களும் வந்து உள்ளே நுழைஞ்சு அவரும் ஒரு பொறுப்புல இருக்காருன்றது நமக்கு தெரியும் சார். ஆனா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தலையீடு இருக்கணும், அவரும் வந்து ஒரு மெம்பரா இருக்கிறதுனால இந்த தலையீடுன்றது எல்லாருக்குமே ஒரு கோடு, ஒரு லைன் இருக்கும்ல சார், யூ கேனாட் கிராஸ் தட் லைன். அவர் எப்படி சார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காரு? இன்னொன்று இதில் வந்து பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு? நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இல்லை, நான் அப்போ சொன்னது தான், பாலிடிக்ஸ் வந்து இன்வால்வ் கிடையாதுங்க. ஏன்னா எந்த நம்ம வந்து ஒரு சங்கமாக இருந்தால் எந்த சங்கமுமே நம்ம வந்து அரசாங்கத்துடைய நம்ம வந்து அவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் நமக்கு கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துடைய ஹெல்ப் நமக்கு எல்லாருக்குமே வேணும். நம்ம ஒரு மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஒரு வெல்ஃபேரோ நடிகர் சங்கத்துக்கு மெம்பர்ஸுக்கு வந்து செய்யணுன்றதுக்கு தான் அந்த பில்டிங்கே, ஓகேவா? ஆனால் இந்த வெல்ஃபேரில் வந்து அந்த டைமில் பாண்டவரணி இருக்கும்போது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணும். நீங்கள் குறிப்பிட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக அவங்க வந்து நினச்சா பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் எங்களை மீறி ஒரு எதிர் டீம் வந்துட்டாங்க, எங்களை எதுவுமே பண்ண முடியல அப்படி இப்படிங்க. எதிர் டீம் வந்தது ஓகே, ஒரு எதிர்ப்பு இல்லாமல் எப்படி கேள்வி கேட்டோம். நான் கேள்வி கேட்டேன், சங்கீதா கேள்வி கேட்டாங்க, குட்டி புதுனிமா கேள்வி கேட்டாங்க, ஐஸ்வரி சார் கேள்வி கேட்டார். சார் இப்போ எங்கள் எதிர்கேள்வி கேட்டால் இவங்க மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்களாமா? மக்களுக்கு செய்யறதுக்கு பணம் இல்லைன்றாங்க. பணம் வந்து பில்டிங் கட்டுறதுக்குன்னு இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பணத்தை வச்சாவது இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து முதல்ல வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம்ல. கட்டுறதுக்கு அவங்க பில்டிங் கட்டணுன்றதான் என்னோட எண்ணம். ஆனால் சங்கம் நினைச்சா எல்லாருக்கிட்டையுமே வாங்கி கூட நம்ம வந்து அவங்களுக்கு செய்யலாமே. நம்ம எல்லாரும் மெம்பர்ஸும் ஹெல்ப் பண்ணுறது இருக்காங்களே. இப்போ யோகி பாபு சார் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சங்கத்துக்கு. யோகி பாபு சார் அதே மாதிரி மனோபலனா இருக்கும் போதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாடக கலைஞர்களுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. மனோபலனா சொல்லி விவேக் சார் நானே வாங்கி கொடுத்துருக்குறேன். இது மாதிரி நிறைய கலைஞர்கள் பண்றாங்க. இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே ஈஸியான ஆக்சசிபிள் இல்லை. இவங்க நீங்க சொல்ற அது பேரை சொல்வீங்களா? சங்கம் அது முக்கியமா யார் வந்து இப்ப நீங்க கேட்டது பூச்சி முருகன் சார் பத்தி கேக்குறீங்க. ஆமா, இப்ப பூச்சி முருகன் சார் வந்து எப்படின்னா அவர் வந்து ஆக்சுவலி வந்து அவர் தனிப்பட்ட முறையில நிறைய நாடக கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவரும் ஒரு நாடக கலைஞர் இருந்துட்டு வந்தவர் தான். பட் நான் அவர் அரசியல் இதை யூஸ் பண்ணுறாரான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர் எப்பயுமே வந்து என்ன சொல்வார்னா, நான் லீகல் படி தம்பி, நான் லீகலாக பண்ணணும், கரெக்டாக சட்டமாக பண்ணணும். நான் அவர்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, அண்ணன்ட்ட கேட்குற கேள்வி, எனக்கு நல்ல அண்ணன் தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஃபோனில் பேசுவோம் எல்லாம் பேசுவோம். ஆனால் அப்படி லீகல் பேசுகிறவர் ஏன் இப்போ வந்து லீகல் ப்ராப்பராக அது ட்ரஸ்ட் மேட்டர் இருக்கட்டும் சரி, எங்களை நீக்கிறதா இருக்கட்டும் சரி, தொடர்ந்து ஏன் இந்த வெஞ்சன்ஸை வச்சுட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன். பொலிட்டிக்கலாகவும் யாரும் இன்வால்வ் ஆகலை. இப்போ உள்ள இருக்கிற சங்கம் மெம்பர்ஸும் வந்து அவங்களே எல்லாமே டெசிஷன் எடுத்து பண்ணுறாங்க. இதோட முடிவு தான் என்ன? இதோட முடிவு இல்லைங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த பில்டிங் நல்லபடியாக வரணும், சீக்கிரம் வெல்ஃபேர் விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், ஜனநாயகப்படி தேர்தல் நடக்கணும். நான் இப்பயே சொல்கிறேன், நான் எலெக்ஷனில் நிற்கலை, ஓகேவா?
நீங்கள் என்ன நீக்கிட்டீங்க, நிரந்தரமாக இப்போ நீக்க போகிறீங்க, நான் எலெக்ஷனில் நிற்கலை. ஆனால் நீங்கள் ஜனநாயக முறைப்படி எலெக்ஷனில் வாங்கலை. இது என்ன ஆகணும்னாங்க, நீங்கள் வந்து இது ஒரு ப்ராப்பராகவே இது வந்து ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம் ஆகிடும். 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா சங்கத்துலையும் என்ன பண்ணுவாங்க, நடிகர் சங்கத்தில் ஒரு உதாரணம் இருக்குது பார்த்தியா, நாங்கள் வந்து இந்த வருஷம் 3 வருஷம் நாங்கள் நிற்கலை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு அரசாங்கமோ இல்லை எதுவோ ஒன்று ஒரு பாலம் கட்டுறாங்களோ இல்லை ஒரு விஷயம் வெல்ஃபேர் பண்ணுறாங்களோ, அந்த பாலம் கட்டி முடிகிற வரைக்கும் இந்த அரசாங்கம் இருக்கணும்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா? அப்போ ஏன் இந்த மாதிரி முன்னுதாரணத்தை கிரியேட் பண்ணுறீங்க? ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறதே வந்து மெம்பர்ஸ்க்கு ஒத்துக்கலை. இப்போ 3 வருஷம் மெம்பர்ஸ் ஒத்துக்கலையே, நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. எங்கே எல்லாத்தையும் எல்லா மெம்பர்ஸுக்கிட்டையும் தனிப்பட்ட, நான் என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட லெட்ரு போடுங்க. யார் என்ன மெம்பர்னு பேரே தெரியக்கூடாது. தனிப்பட்ட லெட்ரு ஒரு ஓட்டிங் எடுங்க, எலெக்ஷன் வேணும்னு தான் சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு பொதுக்குழுக்கே நிறைய பேர் வராத மெம்பர்ஸை வச்சு ஒரு 100 பேரை வச்சு மெஜாரிட்டியாக வந்துச்சு சொல்கிறது என்ன அர்த்தம்? சார், எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எவ்வளோ பேர் வந்து சிவாஜி அவர்கள், இவங்க எல்லாருமே நடிகர் சங்கத்துல வந்து வழி நடத்தினவங்க தானே. அப்பெல்லாம் எப்படி இருந்தது இந்த நடிகர் சங்கம்? இப்ப ஏன் இவ்வளோ வந்து, எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்கள் அவங்க இருந்தபோது கூட கலை நிகழ்ச்சிலாம் நடத்தி வெளியூர்ல வெளிநாடுலலாம் நடத்தி எவ்வளோ விஷயங்கள் பண்ணாருல்ல. ஆனா இப்ப வந்து கலை நிகழ்ச்சி எங்கேயுமே நடத்தல, பெருசா நடிகர் சங்கத்துக்கும் எதுவும் செய்யல, நீங்க எந்த ஒரு பைலாவோ ஃபாலோவே பண்ணல, ஆனா எல்லாரையும் இவங்க நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ குளறுபடிகள் இருக்குல்ல. ஸோ இது எப்படி சார் இது? அப்போ நடிகர் சங்கத்தையே வந்து ஒரு கும்பல் கிட்டேருந்து மீட்கக்கூடிய அந்த நிலைமையில தான் நடிகர் சங்கமே இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு மாதிரி அவர்ஷனாக தான் சார் இருக்குது. இல்லை, அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது இவங்க வந்து செயல்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்கள மீட்டு இவங்களை வந்து தூக்கி போடணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. இவங்க செயல்படவே இல்லை. அதாவது இவங்கள ஒருத்தர் இவங்களை மீட் பண்ணிக்கிறதுக்கே, இவங்கள நிர்வாகத்தில் உள்ளவங்களை மீட் பண்ணிக்கவே அவங்க முடியாது. அவங்க ஃபோன் கால் இவங்க எடுக்க மாட்டாங்க, இவங்க ஃபோன் கால் அவங்க எடுக்க மாட்டாங்க, பிஸியாக இருக்காங்க. அப்படி சொல்லிக்கலாமா சார்? இல்லை, என்ன பிஸினாலும் நம்ம அந்த சங்க விஷயமா பண்ணால் மெம்பர்ஸ் பண்ணால், இப்போ டக்குன்னு சிரிச்சிட்டீங்க, பொதுச் செயலாளர் பண்ணால் அவங்கள வந்து ஃபோன் எடுத்து காண்டாக்ட் பண்ணணும். ஒரு பொருளாளர் கார்த்தி ஆல்வேஸ் அவைலபிளாக இருப்பார், பேசிடுவார் எப்படியா இருந்தாலும். நாசர் சார் வந்து வெளியூரில் இருப்பார், சில சமயம் பேச முடியாது, பேசினாலும் அது எந்த அளவுக்கு அது தலைவர் எனக்கு வந்து ரொம்ப நல்ல மனிதர், எனக்கு ரொம்ப என்னுடைய ஃபாதர் கேரக்டர் மாதிரி. நிறைய படங்கள் அங்கே சாரோட அவருக்கு லெஜெண்ட் அவர் கண்டிப்பாக சார். ஆனால் தலைவரா அவர் இல்லைன்றது தான் மேட்டர் சார். அவருக்கே மரியாதை இல்லை. அவரோட மைக்கெல்லாம் யார் சார் அங்கே வந்து அப்படியே புடுங்க முடியும்? அது எப்படி அவருக்கு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அது வந்து அவர் அந்த டாமினேட்டட் எடுக்கணும் நம்ம சொல்கிறக்கூடாது. நம்ம சொல்கிறோம் நீங்கள் நான் பேசணும், அவர் அந்த டாமினேஷன் அவர் எடுக்கணும். ஒருவேளை யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம வழி விடணும் அப்படின்றதுக்காக அவங்களாம் ஒதுங்கி இருக்காங்களா சார்? யார் இப்போ யங் ஜென்ரேஷன் 25 வயசு யாருமே இல்லையாங்க, எல்லாமே 40-45 அபோவ் தான். இப்போ யங் ஜெனரேஷன்றது வந்து சார் நாசர் சாரை கம்பேர் பண்ணும்போது இவங்கலாம் யங் ஜெனரேஷன் பண்ணும்போது யங் ஜெனரேஷன் சொல்லலாம். இப்போ எல்லாருமே, இப்போ நான் கூட 45 தான், இப்போ எல்லாருமே அந்த ஜெனரேஷன் தானே வந்தாச்சு. ஸோ அதனால் அது கிடையாது மேட்ரு. நான் என்னன்னு சொல்கிறேன்னா, ஒற்றுமை இல்லை. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, அந்த டைமில் பிரிஞ்சு போனோம் இல்லையா, அவங்க அப்பயே வந்து ஐஸ்வரி சார்லாம் சொல்லி இப்பயே வந்து ஒரு பகை உணர்வு இல்லாமல் ஐஸ்வரி சார்லாம் வந்து, சார் நீங்கள் வாங்க, நம்ம எல்லாம் இப்போ வந்தாச்சு, ஜெயிச்சாச்சு, வந்தாச்சு, கொஞ்ச நாள் போய் அவர்கிட்ட போய் பேசியிருந்தா அவரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் அவரை போய் வைரஸ்ன்றீங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ பொதுக்குள்ள சொல்கிறார் விஷால், கெட்டவங்களாம் போயிட்டாங்க, நல்லவங்களாம் உள்ள வந்துட்டாங்க, யார் கெட்டவங்க யார் நல்லவங்க? இவர் யார் சார் பிரித்து பேசுகிறாரு? அதுதான் தெரியல. இவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு புரிய மாட்டேங்குது, பத்திரிகைக்காரங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, எனக்கும் புரிய மாட்டேங்குது, கேட்குற ஆடியன்ஸா எனக்கும் புரிய மாட்டேங்குது. என் நண்பன் தான் இருக்கான், நல்ல நண்பன், எனக்கு அந்த அக்கறைலாம் இருக்குது, ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான்றது தான் புரிய மாட்டேங்குது. அது அவனுக்கு காமெடியாக இருக்குது. இப்போ நான் பேசினா என்ன எழுதுவாங்க, இவர் வந்து விஷால் மேலே உள்ள வெஞ்சன்ஸில் பேசுகிறேன், இதெல்லாம் கிடையாது. நான் நண்பனாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல கேரக்டர், அவரை மாதிரி ஒரு போல்டு லீடர் கிடையாது. அந்த போல்டு எங்கன்னா மைக்கை பார்த்தா மட்டும்தான் போல்டாக இருக்குது. இப்போ சிம்பு அவர்கள், தனுஷ் அவர்கள், அப்புறம் வந்து நம்ம சூர்யா அவர்கள், விக்ரம் அவர்கள், இவங்க இந்த மாதிரி இந்த சங்கத்தை இப்போ எடுத்து நடத்தா இது முடிஞ்சு போச்சு, இவங்களே எல்லாரையும் நீக்கிட்டாங்க, நீங்களும் நீக்கிடுங்க, இப்போ இவங்க எடுத்து நடத்தினா அப்போ ஒரு புது வகையான ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும், அப்போ பயங்கரமாக இருக்கும்ல. ஆக்சுவலாக இதுதாங்க யங் ஜெனரேஷன் வரணும்னு சொல்லி பாண்டவர் அணி உருவாச்சு. பாண்டவர் அணி உருவானும் போது நீங்கள் சொன்னால் யூ ஓன் பிலீவ், எங்கள் ஒட்டுமொத்த கேங்கையும் பாலிடிக்ஸ் கூட கூப்பிட்டாங்க. ஒட்டுமொத்த, இட்ஸ் ட்ரூ, நான் எங்கேயுமே சொல்லலை. ஏன்னா அது ஒரு ஃபோர்ஸ் டீம், ஒரு யங் ஜெனரேஷன், பயம் இல்லாமல் பேசுகிறாங்க. அந்த பாண்டவர் அணி பேரை சொல்லுங்க சார். பாண்டவர் அணி, இதான் பாண்டவர் அணியில் யார் யார் இருக்காங்க? அது வந்து 5 பேருன்னு சொன்னாங்க. அப்போ நாசர் சார், பொன்வண்ணன் சார், கார்த்தி பிரதரு, விஷால் பிரதரு, கருணாஸ் பிரதரு, 5 பேர். இதுதான் சேர்ந்து ஒரு பாண்டவர் அணின்னு உருவாச்சு. நாங்கள் வந்து அந்த பாண்டவர் அணியில் எல்லாரும் யங்ஸ்டர்ஸாக சேர்ந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நந்தாவாக இருக்கட்டும், ரமணாவாக இருக்கட்டும், குட்டி பத்மினி அம்மா எல்லாம் உள்ள ஒரு எல்டர் பீப்புளும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. சங்கீதா வந்தாங்க,
நிறைய பேர் யங் ஜெனரேஷன் வந்தாங்க, ஃபோர்ஸாக எந்த ஈகோவும் இல்லாமல் ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி பீரியட் வரவே வராதுங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட வெஞ்சன்ஸே கிடையாதுங்க, தனிப்பட்ட பகையே கிடையாது. சார் இருந்தா அப்படி வந்து ஓப்பனா பேச முடியாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ கூட நான் ஃபோனில் பேசுவேன். இப்போ கூட எனக்கு ரொம்ப கலாய்ப்பேன். போன நாசர் சார் சொன்னார், நாசர் சார் ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பராக இருக்கிறதா அந்த மீட்டிங் போகும்போது வெளியே சொன்னார், சும்மா காமெடிக்கு நீக்கப்பட்டவங்ககிட்ட பேசலாமான்னு எனக்கு தெரில. அவன் எவ்வளவு வந்து சார் அவர் சீரியஸாவே எடுத்துக்கல போல. He was like okay அவர் நீக்கப்பட்டவங்ககிட்ட பேசலாமான்னு எனக்கு தெரியல. ஏமச்சந்திரன் பக்கத்தில் ஒரு ஈசி மெம்பர், ஏமச்சந்திரன் பேசலாமா, ஹலோ நான் இப்போ நடிகர், நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்திருக்கீங்க. ஸோ இது மாதிரி தான் ஃபன்னா. பட் என்னன்னா ஒரு அமைப்பாக ஈகோவை விட்டுருங்கன்ற நான். நீங்கள் ஐஸ்வரி சார்கிட்ட போய் பேசினாலும் சரி, நீ யார்கிட்ட போய் என்ன விட்டுருங்க. இல்ல சார் நீங்க இந்த பாயிண்ட் சொல்லுங்க. அது சிம்பு அவர் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று, எல்லாரும் வந்தாங்கன்னா விக்ரம் சார் வந்தாங்கன்னா அதானே கேட்டீங்க. விக்ரம், சூர்யா, வந்தாங்க, தனுஷ், சிம்பு இவங்க வந்தா அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு. நாங்களுமே வந்துட்டு திருப்பி நாங்களும் அதே மாதிரி திருப்பி பழைய மாதிரி ஆயிடுறோமே தவிர திருப்பி அதே புத்துணர்ச்சி யார்ட்டுமே வரமாட்டேங்குது. அதாவது அந்த டைம்ல இருந்து வந்து நம்ம வந்து ஒரு நல்ல சரத்சாரெல்லாம் மிகப்பெரிய நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ராதாரவியனெல்லாம் வந்து தொடர்ந்து ராதாரவியெல்லாம் தொடர்ந்து நடிகர் சங்கத்தில் இருக்கீங்கன்னு தான் கேள்வி கேட்டாங்க. அப்போ நீங்கள் இப்போ கண்டினியூஸாக தொடர்ந்து இருக்கீங்க, நான் கேள்வி கூடாதா? எலெக்ஷன் வைங்க, ஜெயிங்க. என்னங்க இது ஒரு நியாயம்? அவரெல்லாம் ராதாரவியனெல்லாம் வந்து உண்மையிலே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரெல்லாம் தொடர்ந்து இருந்தா கூட யாரும் கேள்வி கேட்க ஏங்க நான் இப்போ நாங்கெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒருவேளை அங்கேயே பெட்டர் போல இருக்கே இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு பண்ணிக்கலாம். ஒரு 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 புரட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். நீங்கள் அப்போ இங்கே இருக்க அங்கேயே நீக்கம் பண்ணாங்கன்னா நீங்களும் நீக்கம் பண்ணீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எதுவுமே இல்லையே. திருப்பி அதே நீக்கம் தானே நம்ம பண்ணுறோம், அதே தானே நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.